அவடையப்பா, என் பொண்ணு தாளையம்மா பையனை ஆசைப்படுறா, கல்யாணம் கட்டிக்கணும்னு துடிக்கிறா. தயவு செய்து இதுக்கு ஒத்துக்கிறான்னு கெஞ்சனேன். அவன் கேட்கலையே. டேய், என் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, என் தங்கச்சி பாவம், உன் பொண்ணுக்கு வேற பையனை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன உற்ற நண்பனா ஏத்துக்க தயாரா இருந்த அவனுக்கு சொந்தக்காரனை ஏத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என் பொண்ணு, வடமலையான மனசார புருஷனை ஏத்துக்கிட்டு இருந்த என் பொண்ணு அந்த நிமிஷமே மனசால செத்து போயிட்டான். இப்ப வரைக்கும் கூட என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு யாராவது உங்க குடும்பத்தை விசாரிச்சாங்களா? விசாரிக்க தோணல. இதான் என் மேல காட்டுற அக்கறையா? நீங்களும் உங்க பொண்ணு எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு சொல்லவே இல்லையே. எதுக்காக சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? உனக்கு வடமலையானுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ணு இங்க இருந்தான்னா அவன் செத்து போயிருப்பான். அதனாலதான் அவளை வெளியூருக்கு அனுப்பினேன். இப்பதான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கிட்டு வரேன். ஆனா நீங்க யாருமே என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நீங்க யாருமே என்ன உங்க குடும்பத்தை ஒருத்தனா நினைக்காம ஒரு சாதாரண வேலைக்காரனா தான் நினைக்கிறீங்கன்னு. அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் இந்த குடும்பத்துல யாருக்கும் கிடைக்க கூடாது. அந்த தாளையம்மாவை நான் தான் கொன்னேன்.